ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒயிட் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி பூண்டு எவ்வளோ தேவையோ, ஒரு உங்கள் சிக்கனுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு ஒரு 4 ஸ்பூன் பேஸ்ட் வர மாதிரி ஒரு 2 பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நான் சிக்கன் ஒரே ஒரு லெக் பீஸ் போட்டு வாங்கியிருக்கேன். 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். அந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 1/2 hour. ஒரு பிரியாணி குண்டானில் வந்து ஒரு 2 ஸ்பூனு ஆயில், அதாவது பெரிய ஸ்பூன் ஆயில், ஒரு 2 ஸ்பூனு நெய் போட்டுறேன். போட்டோடனே பிரிஞ்சி எல்லாம் பட்டை, லவங்கம், சோம்பு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரு 2 போட்டுக்கோங்க. ஏலக்காய் மட்டும் ஒரு 3 போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அப்படியே ப்ரௌனிஷாக வறுத்துக்கோங்க. அப்படியே வறுக்கும்போது ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. காரம் வேறு எதுவுமே இல்லை, இது மட்டும் தான் காரம். ஸோ அதனால் பச்சை மிளகாலாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ண உடனே கூட ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, புதினா தலை போட்டு இது பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து படாமல் இருக்கணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய தக்காளி போடக்கூடாது, கலர் மாறிடும் பிரியாணி. ஸோ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து அப்படியே போட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஏன்னா வந்து சிக்கன் நமக்கு குக் ஆகணும். ஸோ இந்த சிக்கன் நல்லா குக் ஆன உடனே நான் 1.5 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன், பிரியாணி ரைஸு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அரௌண்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போது 1.5 கிளாஸ் தண்ணினா அரௌண்ட் நீங்கள் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க போதும். அப்போ தான் உங்களுக்கு பலன் வரும். உங்களுக்கு எவ்வளோ திட்டமாக வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் அரிசி கழுவி வச்சுருக்கேன், அதோடைய தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் அலோவ் போட்டெல்லாம் பிரியாணி பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு திட்டமாக ஒரு தண்ணி ஊற்றுவேன், அந்த தண்ணி சூப்பராக வந்துடும், பொலன்னு வந்துடும் பிரியாணி. ஸோ போட்டுட்டு மேலே புதினா எல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினா ஊற்றிக்கோங்க. இறக்குனதுக்கப்புறம் ஊற்றினாலும் ஊற்றுக்கோங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் லோ ஃப்ளேமும் ஒரு 10 மினிட்ஸ் வைங்க போதும். ஏன்னா குக் ஆகிடும், சீக்கிரமாகவே வெந்துடும். ஏன்னா அரிசி நல்லா ஊறிருக்கு. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளவே பிரியாணி வெந்துடும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே ஒரு நெய் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். இந்த பிரியாணி, ஒயிட் பிரியாணி வந்து எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒயிட் பிரியாணி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.